படங்கள் அவ்வளோ அற்புதமா இருக்கும். 5 நிமிஷம் வந்தாலும் சரி, 50 நிமிஷம் வந்தாலும் சரி, காமெடிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார், பயங்கரமான கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதை தாண்டி நான் எழுதி வச்ச இன்ட்ரோலாம் வந்து அழிச்சிட்டேன். ஏன்னா இங்க சொன்னாங்க பாருங்க எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெய்வமா திகழ்ந்துட்டு இருக்கு. யோகி பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அவரை நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆஸ்டர் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு. அப்போது இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நம்ம கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா நம்ம காமெடிலாம் போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும் போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட் பண்ணல. அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் பாபு அப்படின்னு. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டுருவேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லாம் கீழே வந்துட்டான். ஏய் என்னடா பண்ணிட்டு லைவ் வந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லாம் கீழே மண்ணு கொட்டுற மாரி கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எத்தனை இருக்கும், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு கேளு அப்படின்னு அந்த 15 நிமிஷம் ஒரு கதை சொல்லியிருக்காப்ல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்ட போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு பார்ப்போம். நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதை சந்திச்சலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் யாழோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்னைக்கு அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அது எப்படி சொல்றது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய வாய்ப்பு கொடுங்க. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டன்ட் 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுல பேர் நான் சொல்லாதீங்க, நீயா ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து ராம்பாலா சார் கிட்ட லுலு சார் பண்ணது, அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கார்பரேட் சார் சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பர்னி ஸ்டுடியோவில் ஏவிஎம்னா வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்றதை விட ஆமா சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊரப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்னைக்கு யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதையும் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி. அது யார் யாரும் சொல்றாங்க, அது எப்படி இது பண்றாங்க? சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்க. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச பேச அந்த பாப்பா எழுதிட்டு இருக்கு. எனக்கு ஏதோ சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. அது
அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போனாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டாக்டர் எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன் அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள். ஒரு செகண்ட், சாரி. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாங்க, யார் ஒன்றால் வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி எல்லாரும் வேணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க கொடுக்குற அன்பும் அன்பளிப்பும் தான் வந்து மனித கடவுள் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய பேட் அதை கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற தகவல் பரவுது. நான் மேடையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் இல்லாத இடத்த வந்து நீங்கள் நின்று அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நின்று செய்கிறீங்க. இப்படி இந்த மாதிரியான தகவல் ஏன் உங்கள் சைட்லேருந்து வெளியே வர மாட்டேன்? உங்களை பற்றி தவறான தகவல் மட்டும் முன்னாடி வெளியில் வரட்டும், அப்படியே வரட்டும், தவறாக வரட்டும், தப்பு கிடையாது. எடுத்துப்பாரு, உனக்கு என்ன கிரிக்கெட் ஃபங்க்ஷன் நான் வரணும் ஊருக்கு வந்து ஏதாவது ஒரு செல்லுப்பிக்கிறோம் நான் ஒன்றும் பண்ணாது பாரு. உனக்கு காம்பறதுக்கு நான் வரேன். ஒரு வாரமா கேட்டது இல்லை, நான் வரேன். அது ஆஃப் பண்ணு. நான் சொல்றதுக்கு உண்மை என்ன நான் கேட்டேன்னு எல்லாத்தையும் உங்க முன்னாடியே சொல்லிக்கிறேன். எலெக்ஷன் டைம்ல தண்ணி டைம் வருது. ஏன்னா ஏற்கனவே மண்டேலா ஒரு ஓட்டு வந்து என்ன வேலையை செய்யும்ன்றத மண்டேலால சிறப்பா செஞ்சு காமிச்சிங்க. இப்போ அதே எலெக்ஷன் நிஜமா கரண்ட்ல வரப்போகுது. இந்த டைம்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா மனு எழுதி போடலாமாடா கேட்கும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, வடம் அடிக்கிறதுக்கா அப்படின்னு. டைரக்டரோட பஞ்சு, நீ டைரக்டர் அந்த டீமோட கேளுங்க, டீம் கிட்ட கேளுங்க, அது அவங்க சொல்லுவாங்க. நானே எழுதுனேன் இல்ல கலைவாணருக்கு அப்புறம் அவர் தான் பாட்டுல சிரிப்புல எல்லாத்தையும் மெசேஜ் சொல்லிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் சார் சொன்னாரு. அந்த இடத்துக்கு யோகி பாபு சார் வந்து கொண்டு இருக்காரா? அது நீ சொல்லிதான் தெரியும் நான் வந்திருக்கு அந்த இடத்துக்கு. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளவு பேர் கேட்கல, நீ சொல்லி ஹாப்பி. செயின் எங்கிருந்து வாங்கினேன், வாங்கிட்டு கூட மூணு பிரஸ் மீட் போய். ஏய் நெக்ஸ்ட் லவ்லன் அவர்கள்ட்ட கேள்விகள் என்ன கேட்க? ஓகே, போட்டோஸ் எடுத்துடலாமா? ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம் ப்ளீஸ். சந்தோஷப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்தபடியாக can we have இந்த விஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான ஒரு பக்க துணையா இருக்க ப்ரொடியூசர்ஸ் தான் என்னைக்குமே காரணம்வாங்க. ஸோ அதுல can we have பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோட ஜெகன் அவர்களை பேச அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள். பிகாஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ எல்லாருக்குமே தெரியும், குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஷோ வந்து இன்னைக்கு நிறைய டேலண்ட்ஸை சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸை வரவேற்கிறதுக்காக ப்ரொடியூசர் ஜெகன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம்.
சுரேஷ் சாருடைய ஒய்ஃப் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் பத்திரிகை நண்பர்கள், சினிமா நண்பர்கள் முன்னாடி அவருடைய கதைகள், நிறைய கதைகள் அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஸ்கிரிப்ட் புக்கா இருக்கு. அவருடைய கதைகளை வாங்கி டைரக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க ஒய்ஃபை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய தேங்க்யூ. வணக்கம். அரங்கம் நிறைந்த அவையில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சுரேஷ் சங்கையா அவர்கள் மீது இருந்த அன்புக்காகவும் அவருடைய படைப்பின் மீது இருந்த மரியாதைக்காகவும் வந்திருக்கும் இயக்குனர் பெருமக்கள், இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய கலைஞர்கள் எல்லோருக்கும் நன்றி. சுருக்கமான ஒரு விஷயம்தான், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அப்படிங்கிற பங்கு இருந்தாலும் இதில் என்னுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா நான் ஒரு 10 ஆண்டுகளாக விஜய் டிவியில் காக்கப்போவதையால் ஆரம்பித்து இப்போ குக்குத் கோமாளி வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டுருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணுறோம். ஒரு திரைப்படம் தயாரிக்கணுங்கிறது வந்து என்னுடைய எண்ணம் எப்பவுமே இருந்தது கிடையாது. ஒரு சாதாரண சந்திப்பில், மிக சாதாரண ஒரு உரையாடலில் திரு ரமேஷ் பாபு அவர்கள் இது மாதிரி ஒரு கதை இருக்குது, அது கேளுங்கன்னு சும்மா கேட்ட கதை. இந்த கதை கிடாயின் கருணை மனு என்கிற ஒரு படைப்பை தந்த ஒரு இயக்குனரிடமிருந்து வந்த அந்த கதை. அவர் வரும்போதே ஒரு பவுண்டாக தான் வச்சுருந்தார், முழு வசனங்களோட எல்லாமே. ஒரு மிகச்சிறப்பான கதையாக இருந்ததுனால இதை ஹாட் ஸ்டாருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பங்காக இருந்தது. ஹாட் ஸ்டாரில் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்கிறது இயக்குனர் வசந்த பாலன் அவர்களுக்கு தெரியும், அண்ணன் கருப்பழனி அவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு சந்திப்பு தான், ஒரே ஒரு நேரேஷன் தான் ஹாட் ஸ்டாருடைய தமிழ் ஹெட் பிரதீப் மெல்ராய் பீட்டர். அவர்கிட்ட அவர் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் ஸ்கிரிப்ட் ரீடிங்காக பண்ணார். அதை கேட்டு முடித்த உடனேயே இதை ஹாட் ஸ்டார் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஹாட் ஸ்டார் டிசைட் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரும் கலைஞனுக்கான அவருடைய கலைக்கான மரியாதையாக அதை பார்க்கிறோம். அதை உருவாக்கி தந்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டாருடைய தமிழ் ஹெட் திரு பிரதீப் மெல்ராய் பீட்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஹாட் ஸ்டாருடைய தமிழ் ரீஜனல் ஹெட்டாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் சார், பாலா சார், சவுத் ஹெட்டாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன்குட்டி சார், அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் அந்த நேரேஷனுமே ஒரே ஒரு நேரேஷன் தான். இதே மாதிரி ஒரு பவுண்டு தான் படித்தார். ஒரு கிராமத்து வாழ்வியல் மொழியோடு எழுதப்பட்ட ஒரு கதையை புரிந்து கொண்டு இந்த கதை மண்ணின் தேவையை, மனிதர்களுக்கான தேவையை பேசுகிற ஒரு படம் என்பதை புரிந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹாட் ஸ்டார்னுடைய ஹெட்ஸ் கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், பிரதீப் சார் எல்லாருக்கும் முதலாவதான நன்றி. சுரேஷ் சங்கை அவர்கள், நான் யோகிபா அவர்கள் சொன்னது மாதிரி அவர்கிட்ட நிறைய கதைகள் இருந்தது. வரிசையாக பண்ணால் இன்னொரு 4 வருஷத்துக்கு படம் பண்ணலாங்கிற மாதிரி அவ்வளவு கதைகள் வச்சுருந்தார். நிவாச ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிறது கூட அவர் ஒரு கதையோட ஒர்க் பண்ணி வச்சுருந்தார். இப்படி நிறைய கதைகள் வைத்திருந்த ஒரு பெரும் கலைஞன். அவரை இழந்திருக்கிறோம். அவரை கதை சொல்ல வரும்போதே அவர் ரொம்ப வீக்காக இருந்தார். ஆனால் அவரை இந்த படம் முடிந்து என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுவரை அவரை பேணி பாதுகாத்த அவருடைய மனைவி, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றபடி இந்த திரைப்படத்தில் பங்காற்றிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த திரைப்படம் சுரேஷ் சங்கையா என்கிற ஒரு பெரும் கலைஞனுக்கு செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக, ஒரு கலைஞனுக்கு அவனுடைய படைப்பே அவனுக்கு பிறகு என்றும் நிலைத்து நிற்கிற ஒரு நினைவாக இந்த படத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அவர் இல்லாத நேரத்திலும் கூட இந்த படைப்பை தூக்கி சுமக்க வேண்டும், மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கு சிறப்பாக வருகை தந்த இயக்குனர் திரு கருப்பழனியப்பன் அவர்கள், திரு வசந்த பாலன் அவர்கள், அண்ணன் கவிதா பாரதி அவர்கள் மற்றும் அனைத்து இயக்குனர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பணி ஊடக நண்பர்களுடைய பணி. ஆகவே இதை கண்டிப்பாக மக்கள் எடுத்துட்டு போங்க. இது ஒரு மிக சிறந்த படைப்பு. ஒரு நள்ளிரவு பொழுதில் அண்ணன் இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தபோது கருப்பழனியப்பன் சார் பேசும்போது ஒரு வரி சொன்னார், கடவுளே கைவிட்டாலும் முயற்சி கைவிடாதுன்னு. அவர் இறந்த நாளில் எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது, பிரான்சிஸ் கிருபா அவர்களுடைய கவிதை. முதலில் அண்ணன்கள் கைவிட்டார்கள், காதலிகள் கைவிட்டார்கள், தம்பி தங்கைகள் கைவிட்டார்கள், இப்படி கைவிடல் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அவனை கைவிட்டான். அவரை யாரும் கைவிடல, ஆனால் அவரை கைவிட்டார். அதன் பிறகு நிகழ்ந்ததுதான் அற்புதம். சுரேஷ் சங்கையா அவர்களுடைய அற்புதம் இந்த திரைப்படம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இவ்வளோ நேரம் கிணத்த காணும் படத்திற்கான ப்ரெஸ் மீட்டை உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ
பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், படத்தை பத்தி இருக்க டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்கலாம் காஸ்ட் அண்ட் கிட்ட. யோகி பாபு சார்